இப்ப சாதாரணமா ஒரு ஜாதகத்த பார்த்து தெரிந்து கொள்வதை விட, நாடியில் பார்க்கிறது எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததுன்னு கொஞ்சம் இந்த நாடி என்பது எல்லாருக்கும் இந்த பழங்கால முனிவர்கள், சித்தர்கள் அவங்க ஞான நிலையில எழுதி வைக்கப்பட்டது தான். இது மனித குலத்துக்காகவே ஆராய்ந்து, அது மனித குலத்துக்கு இயல், இசை, நாடகம், ஜோதிடம், மருத்துவங்கள இதில எழுதியிருக்கிறாங்க. இப்போ மனித குலங்கள் அறிந்து அவங்கள செயல் ஆக்கம்பட்டு செயல்படக்கூடிய வகையில, வாழ்வை எத்தனையோ பேரு நெறிப்படுத்தாம, முறைப்படுத்தாம வாழ்வை ஏதோ ஏனோதானமா ஓட்டிட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கு பலவீனமாவும், அவங்களுக்கு தேவையில்லாத தொழில் எடுத்துருவாங்க. அவங்களுக்கு யோகம் இருக்கக்கூடிய தொழில் எடுக்காம, வேற தொழில் எடுத்துருவாங்க. அ ஒரு மருத்துவத் துறைக்கு போறவங்க, விஞ்ஞானத் துறைக்கு போயிடுவாங்க. ஒரு இன்ஜினியர் ஆவவங்களுக்கு ஒரு சாதாரண ஒரு தொழில ஏதாவது தேர்ந்தெடுத்து படிச்சுருவாங்க. அதனால அந்த இடத்துக்கு போக முடியாத போயிடும். அதனால சித்தர்கள் என்ன சொல்றாங்களா, அவங்க ஞானத்தால மனித குலங்கள் அறிந்து கொள்வதற்கு அவங்க ஓலைச்சுவடியில பலவிதமான உண்மைகள எழுதியிருக்காங்க. சாஸ்திர விதிகள்ல. அதில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த காலகட்டத்தில இவன் இந்த இந்த மனிதருக்கு வந்து பிறந்து, இவன் தொழில் செஞ்சு, இவன் குடும்ப ஆய்வுகள் பண்ணி, இவனுக்கு குடும்பம், வாழ்க்கை வசதிகள் தேடி வரக்கூடிய நிலையில ஏற்படுத்தும்போது, அந்த ஓலைச்சுவடி சரியான வழிகாட்டி அமையுது.